செய்வனை, தொழில் தடை, இதுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய காலங்களிலே இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லா தீங்கும் உன்னை பாதுகாப்பு, உன் ஆத்மாவையும் பாதுகாப்பு கொடுப்பா என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவி நம்மை வழிநடத்தும். கரை திரையை கூட இறுதியத்தை எல்லாத்தையும் கழுவி அதை சுத்திகரித்து வெளியேற பெற்ற ஆத்மாவை கர்த்தர் காத்து கொள்ளுவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்றால், உங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்த, ஆண்டவரே கடந்த ஆண்டிலே நான் துன்மார்க்கமாக வாழ்ந்தேன், கடந்த ஆண்டிலே நான் வேதத்தை நான் மறந்தேன், கடந்த ஆண்டிலே கர்த்தருடைய ஆணை காணியில் மறந்து போனேன், என்னை மன்னித்து இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்த வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டும் என்று கேட்கும் போது நிச்சயமாக இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் ஆத்மாவையும் பாதுகாத்து கொடுத்து எல்லா காரியத்தையும் உன்னோடு கூட இருப்பார். நீங்கள் முடிந்த அளவுக்கு யாரெல்லாம் ஒப்புரவு இல்லாமல் இருக்கீங்களோ, நீங்கள் ஒப்புரவாய் சமாதானமாய் தாய் தரப்படத்தில் உங்கள் போதுகிற இடத்துல எந்த சபைக்கு போகிறீங்களோ அங்கே ஐக்கியமாக இருந்து முடிஞ்சவளுக்கு எல்லாத்துக்கும் சமாதானமாக இருந்து பழங்குகள். இந்த பூமியில் வந்தபோது கர்த்தர் சமாதான பிரபுவாய் இறங்கி வந்தார். அந்நிய மனுஷன் அவனுக்கு விரும்ப மாட்டான். ஏனென்றால் நம்ம பரிசுத்த வேதாமத்தை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துக்கு யூத ஜனங்களே எதிராக இருந்தாங்க. யாக்கோப்புக்கு தன் மாமா விரோதமாக நின்னார், யோசேப்புக்கு தன் சகோதர விரோதமாக எழும்பினாங்க. அதே போல் நீங்களும் அவர் செட்டைக்குள்ளே அடைக்கலமாக இருக்கும் போது இந்த புதிய ஆண்டு 365 நாளும் கர்த்தருடைய கிருபையை தாங்கி வழி நடத்துவார்.